இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆங்குலரில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், ஒரு டாபிக். ஸோ இந்த இதில் பார்க்க போகிற கான்செப்ட் அண்ட் டாபிக்ஸ் இல்லாமல் நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்டே ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஹூப்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜஸ்லையும் நம்மளால சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வந்து காலேஜுக்கு போகிறோம். ஃப்ரெஷர், நான் வந்து இன்னும் காலேஜ் அட்மிஷனே போடலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், அட்மிஷன் போடுவேன். அடுத்தது என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது என்னோட ப்ரீவியஸ் மார்க்ஸு, அதுக்கப்புறம் என்னோட சர்டிஃபிகேட்ஸ், என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே வந்து நான் வந்து சப்மிட் பண்ணணும் என்னோட அட்மிஷனுக்காக. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கிளாஸ் அலாட் பண்ணுவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் மேபி மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கலாம், ஏபிசி அந்த மாதிரி. அதில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நான் வந்து சில அப்டேட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட் இயர் முடிப்பேன், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி கோர்சஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஃபைனலி காலேஜ் வந்து நான் முடிச்சுடுவேன் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸில். ஸோ இப்போது இங்கே வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடணும், அட்மிஷன் போடும்போது என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் சப்மிட் பண்ணணும். அப்புறம் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணணும், அதில் இருக்க செமஸ்டர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆகணும். அடுத்தது செகண்ட் இயர், அடுத்தது தேர்ட் இயர், ஃபைனலி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு லீவ் ஆகுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஆங்குலரில் சில ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா சிம்பிள், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். ஓவரால் அப்ளிகேஷனை என்ஜி சர்வ் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்து அப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், நம்ம கிட்ட இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு ஆல்ரெடி தெரியும் எதை வந்து கால் பண்ணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலி இந்த index.html போயிட்டு அங்கிருந்து app.html வந்து அங்கிருந்து நம்மளோட காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்குன்னா ஹோம் காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆக ஆரம்பிக்குமா. அப்போ அந்த காம்பனண்ட்டுக்கு, அதாவது நம்மளோட ஹோம் பேஜ் காம்பனண்ட்டுக்கு சில டேட்டாஸ் வந்து தேவைப்படும். கரெக்டுங்களா? இப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்கு சில டேட்டா வேணும். இல்லைன்னா அந்த எதுவுமே இல்லாமல் வெறும் எம்டி HTML ஃபைல் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அடுத்து வந்து நம்மளோட HTML ஃபைல் வச்சு அந்த டேட்டாஸ் வச்சு அந்த காம்பனண்ட்டுக்கு டேட்டாஸ் ரிசீவ் ஆகும். அந்த டேட்டாஸை அடுத்தது வந்து நம்மளோட HTML ஷோ பண்ணுறதுக்காக இனிஷியலைஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபைனலி வந்து அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகும், காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், டேட்டாவை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை HTML ஷோ பண்ணுறதுக்கு இனிஷியேட் ஆகும். HTML ஸ்டார்ட் ஃபஸ்ட் லைன்லேருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனலி வந்து எல்லா டேட்டாவும் வந்ததுக்கப்புறம் அந்த காம்பனண்ட் ஃபுல்லாக வந்து ரெண்டர் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? அந்த ரெண்டரான காம்பனண்ட்டில் ஏதாவது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்புட் இருக்குன்னா இன்புட்டில் நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ அந்த இன்புட்டில் டைப் பண்ண டேட்டாவை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ். வேணும்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும்னாலும் பண்ணிக்க முடியும் அடுத்த ஸ்டேஜில். அப்புறம் ஃபைனலி நம்ம காம்பனண்ட்டை ஸ்விட்ச் பண்ணுறோம், அதாவது பேஜை நம்ம மாற்றுறோம். ஹோம் பேஜ்லேருந்து அபவுட் பேஜுக்கு போகிறோன்னா ஹோம் பேஜ் காம்பனண்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், அதாவது டெர்மினேட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த ஓவரால் லைஃப் சைக்கிள், அதாவது ஆங்குலர் அப்ளிகேஷனோட லைஃப் சைக்கிள். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம்தான். ஸோ இப்போ இந்த லைஃப் சைக்கிளில் இந்த ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டேஜுக்கும் எனக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். காம்பனண்ட் கிரியேட் ஆகும்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும், இல்லைன்னா என்னோட HTML ஃபுல்லாக என்னோட காம்பனண்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி
நான் வந்து சில விஷயங்கள பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போதான் இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் வந்து பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, ஆல்ரெடி நம்ம இத பார்த்திருப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்டார். ஸோ, அந்த கன்ஸ்ட்ரக்டார் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். நம்மளோட காம்போனன்ட் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது எலமெண்ட் எல்லாம் ரெண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ரன் ஆகும். அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ, இங்க நம்ம ஆல்ரெடியே ஒரு யூஸ் கேஸ் பார்த்திருப்போம். நான் டேட்டாவ ஃபர்ஸ்ட்டு கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னோட HTML அத ஷோ பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இப்ப யூசர்ன்ற ஒரு டேட்டா நான் கெட் பண்ண போறேன் பேக் எண்ட்ல இருந்து. இல்ல சம்வேர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து. அப்போ அந்த டேட்டா இருந்தா தானே எனக்கு என்னோட HTML இங்க லோட் பண்ண முடியும். இல்லன்னா என்னோட HTML வந்து எம்ப்டியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்னன்னா, நம்மளோட காம்போனன்ட், இந்த ஆப் காம்போனன்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது, நமக்கு என்னெல்லாம் தேவையோ, அத எல்லாத்தையும் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ரன் பண்ணிக்க முடியும். நவ் இந்த கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் ஆக்சுவலா இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, நம்ம இங்க வந்து டேட்டாவ கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். பட் இது வந்து குட் பிராக்டிஸ் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டரோட ஆக்சுவல் ஒர்க் என்ன? இல்ல அது என்ன பண்ணணும்? அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்க பாருங்களேன். நம்ம வந்து சில சர்வீசஸ் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு மாடியூல்ல இம்போர்ட் பண்ணி நம்ம இங்க வந்து போட்டிருக்கோம். யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அதே மாரி இங்க யூசர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் சர்வீஸ் ஃபைல். அத இங்க நம்ம இம்போர்ட் பண்ணி இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்போனன்ட், அதாவது ஆப் காம்போனன்ட் இல்ல உங்களோட காம்போனன்ட் என்ன வேணா இருக்கலாம். ஒரு காம்போனன்ட் அந்த காம்போனன்ட்க்கு அந்த காம்போனன்ட் ஏதாவது ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இங்க இங்க பார்த்தீங்கன்னா, யூசர் சர்வீஸ இந்த காம்போனன்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. கரெக்ட்டா? ஏன்னா யூசர் சர்வீஸ்ல இருந்து தான் டேட்டா வரப்போகுது. அப்போ இந்த காம்போனன்ட் யூசர் சர்வீஸ டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நான் அத டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனா இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டிபெண்டன்சியா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாரி இங்க ரவுட்டர்ல இருந்து நம்ம டேட்டாவ எடுத்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அதாவது அந்த ரவுட்டர் URLல இருக்க அந்த ஐடி டைனமிக்கா வர ஐடிய நம்ம எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ரவுட்டர் டாட் நேவிகேட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். அண்ட் query பாராமீட்டர் செட் பண்ண முடியும். ஆல்சோ நம்மளால அந்த ஐடி என்ன அங்க 1ன்னு ஐடி இருந்துச்சுன்னா, அந்த 1ன்றத எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ அது அப்போ அந்த விஷயங்கள பண்றதுக்கு நம்ம இந்த ரவுட்டர் அப்படிங்கிற இந்த மாடியூல டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த காம்போனன்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ஒரு காம்போனன்ட் ஏதாவது ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, அந்த டிபெண்டன்சிய இனிஷியலைஸ் பண்றதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டார நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம இந்த டேட்டாவ கெட் பண்றதுக்கும் யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து நமக்கு வேற ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் இருக்கு. அதுல அத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்டார்ல நம்ம இந்த காம்போனன்ட் எதையாவது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, அந்த டிபெண்டன்சிய இன்ஜெக்ட் பண்றதுக்காக, யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்டார நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டார் காம்போனன்ட் இனிஷியலைஸ் ஆகும்போதே வெரி ஃபர்ஸ்ட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். உங்களோட எலமெண்ட் எல்லாம் ரெண்டர் ஆகாது. அதுக்கு முன்னாடியே இது ரன் ஆயிடும். ஏன்னா நம்ம எலமெண்ட்ஸுக்கு தேவையானது இல்ல அந்த காம்போனன்ட்டுக்கு தேவையான ஃபங்ஷன், மாடியூல்ஸ் எல்லாமே ரன் ஆகணும்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லன்னா எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா டிபெண்டன்சி எல்லாமே இதுல தானே இருக்க போகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் தான் வெரி ஃபர்ஸ்ட் ரன் ஆகுற ஒரு ஹூக், ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக். ஓகேங்களா? ஃபைன். இப்போ அடுத்து வந்து ஓகே. இப்போ நான் இங்க வந்து டிபெண்டன்சிய இங்க இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ டேட்டாஸ்லாம் எடுக்கணும். இப்போ இந்த யூசர் டேட்டா இல்லாம என்னோட HTMLல என்னால ஷோ பண்ணவே முடியாது. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கா இங்க? அப்போ எனக்கு டேட்டாவ நான் எடுக்கணும். இப்போ நான் சொன்னேன், இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல அத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். அப்போ எப்படி நான் அத கெட் பண்றது? அப்படின்னா, இன்னொரு லைஃப் சைக்கிள் ஹூக் இருக்கு. அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்கும்
காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது ரன் ஆகும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு அடுத்ததா அந்த லைஃப் சைக்கிள் ஹூக் தான் ரன் ஆகும். ஸோ அதுவுமே நம்மளோட HTML5 ரெண்டர் ஆக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரன் ஆகிடும். ஆனால் கன்ஸ்ட்ரக்டாருக்கு அப்புறம் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டாருக்கு அடுத்ததாக ரன் ஆகும். ஆனால் காம்பனண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது HTML-க்கு முன்னாடியே ரன் ஆகி முடிச்சிடும். ஓகே, ஸோ அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்கோட பேரு ஆன் இன்இட், NG ஆன் இன்இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த @angular/core அப்படிங்கிற மாடியூல்ல நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஆன் இன்இட், ஆன் இன்இட் இதுதான். ஸோ ஒரு இன்இட் அப்படிங்கிறது இனிஷியலைசேஷன், அதுதான் அதுக்கு மீனிங், அதை தான் ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு காம்பனண்ட் கிரியேட் ஆகும்போது இந்த ஆன் இன்இட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக் இனிஷியலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ஆன் இன்இட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, உங்களோட காம்பனண்ட், அதாவது HTML எலமெண்ட்ஸ் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டேட்டாஸ் இல்லை ஏதாவது சில ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆன் இன்இட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்கை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆன் இன்இட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கணும். எல்லா லைஃப் சைக்கிள் ஹூக்கும் எக்ஸப்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டாரை தவிர மற்ற எல்லா லைஃப் சைக்கிள் ஹூக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும் இந்த @angular/core அப்படிங்கிற இந்த மாடியூல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் கிளாஸ், இந்த காம்போனன்ட் நேம், இதுல நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 டைப் இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் சைக்கிள் ஹூக் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ்ல நம்ம வந்து ஆன் இன்இட் தானே ஆட் பண்ண போறோம். ஆன் இன்இட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப் சைக்கிள் ஹூக்கை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆன் இன்இட்டை நம்ம கால் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும். எங்க அதை கால் பண்ணணும்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்க முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம அதை கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை கால் பண்றதுக்கு NG ஆன் இன்இட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக்கை ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு @angular/coreல இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது இந்த நம்மளோட காம்பனண்ட் இருக்க அந்த கிளாஸ், நம்மளோட காம்பனண்ட் நேம் இதுதான். ஸோ அப்போ இந்த இதில் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணி அதில் நம்மளோட லைஃப் சைக்கிள் ஹூக் நேமை வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த நேம்க்கு முன்னாடி NG அப்படிங்கிற அந்த வேர்டு ஆட் பண்ணி நம்ம நம்மளோட லைஃப் சைக்கிள் ஹூக் நேமை வந்து போட்டுட்டோம்னா அவ்வளோதான். ஸோ அது வந்து கால் ஆகிடும். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் லாக் வந்து போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆன் இன்இட் இனிஷியலைஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம் ஆன் இன்இட்ல. ஏன்னா ஆன் இன்இட் தான் நமக்கு தெரிஞ்சிடுச்சுல, இங்கே தான் வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ this.user. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டர்லேயும் நம்ம ஒரு கன்சோல் போடலாம். இந்த கன்சோல் NG ஆன் இன்இட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே ரன் ஆகிடும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, கன்ஸ்ட்ரக்டார் ஒர்க்டு அந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ அடுத்து வந்து இதுவும் கன்ஸ்ட்ரக்டாரில் இருக்கு போல், அதனால் இது பிரிண்ட் ஆகுது. நான் அதை எடுத்துறேன். இங்கே இருக்கு இந்த கன்சோல். ஸோ நான் இதை வந்து இது கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளேயே இருக்குது, அதனால இது ரன் ஆகுது.
ஸோ கன்ஃபியூஷன் வேணாம், நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுது, அதாவது நம்மளோட டிபெண்டன்சி எல்லாமே இன்ஜெக்ட் ஆகி முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ஜி ஆன் இனிட் அது வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் மோடே போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம கால் பண்ணியிருந்தோம்ல கெட் யூசர் அப்படிங்கிறது, ஸோ அது ரன் ஆகி முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து எங்கே நமக்கு தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மை அரே அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகுது? ஆப் இருக்கா? இல்லை. ஓகே, நான் சும்மா எப்போடுமா மை அரேன்னு நான் என்ன வருது பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் வருதா? நேம் போடுவோமா? யூசர் டாட் நேம். ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டா கிடைச்சிடும். ஸோ உங்களோட காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும், ஏதாவது ப்ராசஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆன் இனிட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்கை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து வந்து ஆன் சேஞ்சஸ். ஸோ இது இது என்னது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பேரண்ட் சில்ட்ரன் காம்பனண்ட். ஸோ ஆப் காம்பனண்ட் வந்து பேரண்ட் காம்பனண்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எந்த காம்பனண்ட் கிரியேட் பண்ணாலும் நம்மளால அந்த காம்பனண்ட்டை சில்ட்ரன் காம்பனண்ட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த இது வந்து பார்த்துருந்தோம். இப்போ பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ இந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஸோ அப்போ இங்கே டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில்ட்ரன் காம்பனண்ட்ல சம்திங் சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா ஒரு நியூவாக ஒரு டேட்டா வருது, அப்போ அந்த டேட்டா வரதுனால சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணா பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா வரதுனால சில சேஞ்சஸ் நடக்குது அந்த சில்ட்ரன் காம்பனண்ட்ல. அந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த லைஃப் சைக்கிள் ஹூக் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு பேரண்ட்ல இருந்து ஏதோ ஒரு டேட்டா வருது, அது என்ன டேட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது வேலிடான டேட்டா தானா, இல்லைனா வந்து அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆன் சேஞ்சஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஆன் சேஞ்சஸ் மூலிமா எப்படி அதை டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏதாவது வேரியபிள் இருக்கா? இல்லை. ஓகே, நான் வந்து ஒரு வேரியபிள் மேபி ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து இனிஷியலி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துக்கலாம். சம்ஒன் ரகு இந்த மாதிரி ஒரு நேம் வச்சுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் நேம், அவ்வளோதான். இப்போ இந்த நேமை நான் வந்து இங்கே ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பட்டனுக்கு மேலே ஷோ பண்ணலாம், ஷோ பண்ணிக்கலாம். H1 டேக்ல போட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் ஒரு வேரியபிளை கால் பண்ணி HTML காட்டணும்னா இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ல போட்டு காட்டணும். ஸோ இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் நேம் வந்துருச்சு. இது வந்து ஜஸ்ட் டேட்டா பைண்டிங், அவ்வளோதான். நம்ம TSல இருந்து HTMLக்கு டேட்டாவை கொடுக்குறோம், அவ்வளோதான். நவ் இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பட்டன் ஆட் பண்ணி இந்த நேமை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சேஞ்ச் நேம் அப்படிங்கிற மாதிரி பட்டன் நேமு, இதுக்கு ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஸ்டூடெண்ட் நேம். இந்த ஃபங்க்ஷனை இது நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்தது தான், ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க. இதில் ஆஸ் யூஷுவல் அந்த வேரியபிளை கால் பண்ணி நம்ம வந்து வேற நேம் மாற்றிக்க முடியுது. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பேர் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வேரியபிளை நேமை மாற்றுறேன். ஸோ இப்போ
ஜஸ்ட் நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த வேரியபிள் நேம் மாறிடும். பட் இங்கே வந்து இங்கே டிடெக்ட் ஆகலை. இப்போ நமக்கு வந்து இங்கே சேஞ்ச், ஐ மீன் இந்த நேம் வந்து மாறலை, ஏன்னா வேரியபிள் நேமை நம்ம மாற்றுறோம். பட் அதை வந்து அந்த வேரியபிளுக்கு மறுபடியும் அது கொடுக்கல. ஸோ அதனால அது வந்து மாறாது. வேரியபிள் ஆனால் மாறி இருக்கும். நம்ம செக் பண்ணோம்னா, அந்த வேரியபிளை செக் பண்ணோம்னா அந்த வேரியபிள் கன்சோலில் அது வந்து நமக்கு கிடைக்கும், அப்டேட்டட் நேம். ஸோ இப்போ நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டூடெண்ட் நேமை வேற ஒரு சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு நான் வந்து அனுப்ப போகிறேன். இந்த ஆப் காம்பனண்ட்ல இல்லாம வேற ஒரு சில்ட்ரன் காம்பனண்ட்ல அந்த நேமை நான் வந்து ஷோ பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ மேபி நான் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இது அப்டேட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ சேஞ்ச் நேம் கொடுக்குறேன். இனிஷியலைஸ் ஆகல. Just few minutes and restart ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சேஞ்ச் நேம் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இங்கே வேரியபிள்லேயே வந்துருச்சு, ப்ளஸ் இங்கேயும் மாறிடுச்சு. இப்போ இது வந்து சேம் காம்பனண்ட், கரெக்டுங்களா? நான் என்னோட பட்டன் இருக்கிறதும் என்னோட வேரியபிள் இருக்கிறதும் சேம் காம்பனண்ட், ரைட்? அப்போ நான் இந்த HTML-ல காட்டணும்னு நினைக்கிற இந்த H1 டேக் வந்து எனக்கு எங்க வேணும் அப்படின்னா ஆப் காம்பனண்ட்ல இருக்கக்கூடாது. எனக்கு எங்க வேணும்னா இங்க வேற ஏதாவது காம்பனண்ட் இருக்கா? யூசர் காம்பனண்ட்ல நம்ம காட்டலாம்னு வச்சுக்கலாம். நான் இங்க வந்து ரவுட்டர் அவுட்லெட்டும் போடுறேன், ஆல்சோ யூசர் காம்பனண்ட்டும் நான் இங்க வந்து இம்போர்ட் பண்றேன். ஆப் யூசர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த யூசர் காம்பனண்ட்ல எனக்கு வந்து இந்த யூசர் நேம், அந்த ஸ்டூடெண்ட் நேம், அது வந்து எனக்கு விசிபிளா இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் a minute. யா, ஸோ நம்ம வந்து இப்போ என்னோட இந்த யூசர் நேமு, ஸோ நான் என்னோட யூசர் நேமை வந்து இந்த ஸ்டூடெண்ட் நேமை யூசர் காம்பனண்ட்ல நான் ஷோ பண்ணணும். ஆனால் வந்து அந்த டேட்டா எங்கேருந்து வரணும்னா பேரண்ட்ல இருந்து வரணும். ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு empty. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் சும்மா இப்போதைக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த நேம்லேருந்து எனக்கு அங்கே போகணும். அப்போது இதை நான் வந்து என்னோட காம்பனண்ட்டுக்கு, அதாவது யூசர் காம்பனண்ட்டுக்கு பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரைட்? ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, என்னோட பேரண்ட் காம்பனண்ட்ல இந்த சில்ட்ரன் காம்பனண்ட் டேக் நான் இங்கே போட்டிருக்கேன்ல,
இந்த டேக்ல, அதாவது ஓப்பனிங் டேக்ல, இந்த டேகோட ஓப்பனிங் டேக்ல நான் வந்து அந்த விஷயத்த ஆட் பண்ணணும். என்ன டேட்டாவை நான் வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த டேட்டாவை ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு நான் எந்த வேரியபிளை அனுப்ப போகிறேன் இல்லை என்ன டேட்டா அனுப்ப போகிறேனோ அதுக்கான நேம், நம்ம வந்து நேம் தான் அனுப்ப போகிறோம். ஸோ அதனால நான் நேம்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நவ் என்ன டேட்டா, அந்த ஆக்சுவல் டேட்டா என்னது, நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட் நேம்ன்ற வேரியபிள் டேட்டா தான் அனுப்ப போகிறோம். அதனால நான் இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வேரியபிள். ஓகே. நவ் இந்த ஆப் யூசர் காம்பனண்ட்ல இதுல இந்த டேட்டாவை நம்ம வாங்கணும். கரெக்டுங்களா? கெட் பண்ணணும். ஸோ இங்க இதை எப்படி கெட் பண்ணணும்னா இந்த மாதிரி வேரியபிள்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா அட் இன்புட் இப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இன்புட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். எங்க அப்படின்னா இங்க @angular/core இதுல இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஸ்டூடெண்ட் நேம் இன்புட்டா பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த லைப்ரரி, இந்த மாடியூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த மெத்தட். ஸோ அதில் வேரியபிள் நேம் ஸ்டூடெண்ட் நேம் இதை தான் நம்ம இங்கே காட்ட போகிறோம். இனிஷியல் இது எம்டி. ஸோ டேட்டா வந்து இந்த ஆப் யூசர், அதாவது நம்மளோட பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நவ் நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே. string contains valid characters. String usually ரெக்யூம் வச்சிருக்கோம். இந்த அப்புறம் வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஆப் யூசர்ஸ் போட்டுக்கிறோம். வந்து ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ணுவா. இதில் போயிட்டு ஒரு ஸ்கீமாவை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்பதான் அது வந்து அந்த நம்ம அந்த இன்புட் அவுட்புட் டேட்டாவை அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நம்மளால செட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணலாம்.
அது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மாடியூல் மாதிரி இம்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து module.tsல போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்கீமா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. பட் இது வந்து என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த என்ஜி மாடியூல் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஐ மீன் இப்போ அந்த இன்புட் அவுட்புட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் இப்போ இந்த இன்புட் கான்செப்ட்டுக்கு நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த கஸ்டம் எலமெண்ட் ஸ்கீமா அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட அப்ளிகேஷன் கம்பைல் ஆகும்போது ஏதாவது அன்ரெகக்னைஸ்டா ஏதாவது டேக்ஸ் இருக்கு அப்படின்னா, அதை வந்து இது ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நமக்கு அதையும் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை லோட் பண்ணி கரெக்டாக நம்மளோட டேட்டாவை கொடுக்க ட்ரை பண்ணும், மற்ற டேட்டாஸை. ஸோ அது ஒன்று. இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல தேவைப்படும். பட் எனிவே இது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு நேம் வைக்கிறீங்கல்ல, ஸோ இதுதான் வந்து நம்ம அனுப்ப போகிற டேட்டாவோட வேல்யூ, ரைட்? டேட்டாவோட அந்த கீ நேம், அதாவது பேரண்ட் காம்பனன்ட் தான் நம்மளோட app.html. ஸோ இந்த நேமுக்கு தான் நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். என்ன டேட்டாவை அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற இந்த டேட்டாவை. அப்போ இந்த நேம்ல நம்ம வந்து இந்த user.ts இந்த ஃபைலில் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும் சேம் நேம்ல. ஓகே, ஸோ நான் இதுக்கு முன்னாடி நேம் மாற்றி கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து அந்த சேம் நேமில் அந்த டேட்டாவை ஐ மீன் அந்த வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்புட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அப்போதான் இந்த வேரியபிள் ஒரு நார்மல் வேரியபிள் கிடையாது, அது வந்து டேட்டாவை பேரண்ட் கிட்ட இருந்து வாங்க போற ஒரு வேரியபிள், இன்புட்டா டேட்டா வரப்போகுது அந்த வேரியபிளுக்கு அப்படின்னு மீன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நார்மலா வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த இன்புட்ல இல்லாம தான் பண்ணுவோம். பட் இந்த இன்புட்டோட ஒர்க் வந்து டேட்டா இன்புட்டா வரப்போகுது இந்த வேரியபிளுக்கு அப்படின்றத ரெஃபர் பண்றதுக்காக இந்த இன்புட். ஓகே, ஸோ நவ் நம்ம இப்போ இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக யூசர் காம்பனண்ட் இங்கே லோட் ஆகிடுச்சு. நேம் வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் டேட் அதாவது டிஃபால்ட்டாக கொடுத்தோம்ல, ஸோ அந்த நேம் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ சேஞ்ச் நேம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்க நேம் சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ விச் மீன்ஸ் பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஏன்னா நான் இந்த HTML யூசர் HTML தானே நான் அந்த நேமை கால் பண்ணியிருக்கேன், என்னோட ரூட்ல வந்து கிடையாது. அதாவது app.html நான் அதை கால் பண்ணவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை கமாண்ட் பண்ணியிருப்பேன், இங்கே இந்த எடுத்துட்டேன். ஸோ அந்த லைன் ஆஃப் கோடே கிடையாது என்கிட்ட, ரைட்? அப்போது எனக்கு இதை காட்டணும்னா டேட்டா வந்து பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த டேட்டா மாறுது. இப்போ இந்த இடத்துல சில்ட்ரன் காம்பனண்ட்ல ஒரு சேஞ்ச் நடக்குது இல்ல, ஒரு அந்த வேரியபிளோட நேம் வந்து ஸ்டார்டிங்ல ரகுன்னு இருந்துச்சு நேம், ஸ்டூடெண்ட் நேம். பட் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து விஷ்ணு அப்படிங்கிற அந்த நேமா மாறிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடக்குது. இதை டிடெக்ட் பண்ண நம்ம கிட்ட வந்து ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் இருக்கு, அதுதான் ஆன் சேஞ்சஸ். ஸோ அதுவும் சிமிலர். நம்ம இங்க போயிட்டு ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து as usual இங்கே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டு ஆன் சேஞ்சஸ். ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு அடுத்ததான் ng on changes. இந்த மாதிரி. ஸோ இப்போ இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது டிடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா வந்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த மாடியூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஆஸ் யூஷுவல் @angular/core அதில் தான் வந்து இருக்கு. நம்ம இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த மாடியூலை யூஸ் பண்றது மூலயமா நம்மளால வந்து என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ வந்து இது சேஞ்ச் நடந்திருக்கா இல்லையான்றதை டிடெக்ட் பண்றதுக்கு நான் கன்சோல் மட்டும் ஆட் பண்றேன். இந்த கன்சோல் வந்து ரன் ஆகும் எப்போ சேஞ்ச் நடக்குதோ அப்போ. சேஞ்சஸ் டிடெக்டட். ஸோ இந்த மாதிரி இப்போ இனிஷியலா பாருங்க,
அந்த சேஞ்சஸ் டிடெக்டட் அப்படிங்கிற அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா வரும்போது எனக்கு இங்கே ரன் ஆயிருக்கு. அதாவது இங்கே பாருங்களேன், ஆன் இனிட் இனிஷியலைஸ்டு இது வந்து பேரண்ட் காம்பனன்ட் கரெக்டா. அதுக்கப்புறம் அந்த காம்பனண்டோட HTML வந்து ரன் ஆகுமா, அப்போ அது ரன் ஆகும்போது இனிஷியலா நம்ம வேரியபிள்ல ஒரு டேட்டா செட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால சேஞ்சஸ் டிடெக்டட் வந்திருக்கு. இப்போ நான் இங்க வந்து சேஞ்ச் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க பாருங்க, மறுபடியும் சேஞ்ச் டிடெக்டட் வந்துருச்சா யூசர் காம்பனண்ட்ல. ஸோ சம்திங் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால அந்த யூசர் காம்பனண்ட், அதாவது சில்ட்ரன் காம்பனண்ட்ல தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆன் சேஞ்சஸ் மூலயமா. இப்போ இந்த சிம்பிள் சேஞ்சஸ் யூஸ் பண்ணி என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ console.logல நான் அந்த சேஞ்சஸை பிரிண்ட் பண்றேன். ஸோ இங்க இனிஷியலா பாருங்க, இந்த நேம் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இங்க இருக்கு பாருங்களேன், ப்ரீவியஸ் வேல்யூ எதுவுமே கிடையாது. அந்த டேட்டா என்ன டேட்டா வந்திருக்கு, கரண்ட் வேல்யூ, அது வந்து ரகுன்றது வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்சா அப்படிங்கிறதுக்கும் ட்ரூ அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்றேன் அப்படின்னா இப்போ மறுபடியும் இங்க பாருங்க, இங்க சேஞ்சஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்க பார்த்துக்க முடியும். ஸோ கரண்ட் வேல்யூ விஷ்ணு, ப்ரீவியஸ் வேல்யூ ரகு. இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இது வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆன ஒன்று, ஃபால்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த சிம்பிள் சேஞ்சை யூஸ் பண்ணி நம்மளால ப்ரீவியஸ் வேல்யூ என்ன, அந்த வேரியபிளுக்கு இல்லை அந்த இன்புட் டேட்டாக்கு ப்ரீவியஸ் வேல்யூ என்ன, கரண்ட் வேல்யூ என்ன, இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆகியிருக்கா இல்லை ஆல்ரெடி சேஞ்ச் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நம்மளால டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆன் சேஞ்சஸ் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்மளோட பேரண்ட் பேரண்ட் காம்பனண்ட் மூலியமா சில்ட்ரன் காம்பனண்ட்ல நடக்குது அப்படின்னா அப்போ அதை டிடெக்ட் பண்ண இந்த ஆன் சேஞ்சஸ் லைஃப் சைக்கிள் ஹூக்கை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாடியூல் என்ன டேட்டா சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத டிடெக்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இங்க ஒரு இன்புட் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எத்தனை இன்புட் வேணாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எல்லா இன்புட்டுக்கும் இந்த இடத்துல அந்த சேஞ்சஸ் என்ன, ப்ரீவியஸ் வேல்யூ என்ன, கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஒரு இன்புட் தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, எவ்வளோ வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியலா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். அதாவது காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள், டேட்டாவை நம்ம கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆன் இனிட்ல போட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா. ஸோ இந்த app.tsல ஆன் இனிட்ல இனிஷியலைஸ் பண்ணும்போது நடக்க வேண்டிய விஷயம், அதுக்கு ஆன் இனிட். அடுத்தது காம்பனண்ட் எல்லாம் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றத, அந்த சேஞ்சை டிடெக்ட் பண்றதுக்கு ஆன் சேஞ்சஸ். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அதாவது என்னோட காம்பனண்ட் வந்து ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒன்று நடக்கணும், எதுவுமே சேஞ்சஸ் நடக்கலை. ஓகேவா, நான் சேஞ்சஸ் எதுவும் பண்ண போறதில்ல. ஆனால் காம்பனண்ட் இனிஷியல் ஆகும்போது என்னோட டேட்டா நான் கெட் பண்ண காம்பனண்ட்டுக்கு கொடுத்துட்டேன், காம்பனண்ட் ரெண்டர் ஆகி முடியுது. அப்போ நான் சில விஷயங்கள் பண்ணணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த சேஞ்ச் நேம் அப்படின்ற பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனுக்கு நான் வந்து சில ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். எது நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணால் நேராக ஒரு ஐடி ஆட் பண்ணி சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ணக்கூடாது. நான் டைப் ஸ்கிரிப்ட்ல என்னோட காம்பனண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி மாற்றணும், ஸ்டைல் வந்து மாற்றணும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். சேஞ்ச் நேம் பட்டன். ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐடியை யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு வழி என்ன, சிம்பிள் வே, document.getElementById, அந்த ஐடி நேம் போட்டால் நம்மளால வந்து அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா. ஸோ ஆனால் இந்த எலமெண்ட்டு ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ சிம்பிளாக நான் இங்கே போடுறேன் பாருங்களேன்.
நம்ம வந்து டாக்குமெண்ட் இதே நமக்கு தெரிஞ்சதே போடலாம். பட் இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அந்த எலமெண்ட்டை வந்து ரீட் பண்றதுக்கு. அதை அடுத்தது நான் சொல்றேன். நமக்கு தெரிஞ்ச வழி இதுதானே, கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த இடத்துல அந்த ஐடி நேம் நான் இப்படி போட்டேன்னா இது வந்து நமக்கு டிடக்ட் ஆகணும், ரைட்? வந்து கன்சோல் லாக்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ அது ஆக்சுவலி எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கே கூட ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்டர்லேயே இது ரன் ஆகி முடிச்சிடுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை தூக்கி இங்கே போடுறேன். இது அதுக்கும் முன்னாடி ரன் ஆகுமா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஐ மீன் இந்த இடத்துல அந்த எலமெண்ட்டே வந்து ரன் ஆகியிருக்காது, கரெக்டுங்களா? கன்ஸ்ட்ரக்டர்ல ஆனினிட்ல ரன் ஆக ஆரம்பிக்கும், இதுவும் பேரலாக நடக்கும், ரன்னும் ஆகிட்டே இருக்கும் ஒன் பை ஒன். ஸோ அதனால அந்த காம்பனண்ட்டை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுது. பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் வந்து காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரன் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம அங்கே அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட HTML-ல அவைலபிளாக இருக்கணும், கரெக்டுங்களா? அப்படி இல்லாத ஒரு காம்பனண்ட் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லை? அப்போ அந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு வேணும். அதை எங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த லைஃப் சைக்கிள் ஹூக் ஒன்று இருக்கு, ஆஃப்டர் வியூ init அப்படின்னு சொல்லிட்டு. ng ஆஃப்டர் வியூ init. ஸோ இதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும் எப்பயும் போல, ஆஃப்டர் வியூ init அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல இங்கே ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளாஸ் இங்கே போயிட்டு கமா கொடுத்து இன்னொன்று ஆட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி எப்பயும் போல நம்ம அந்த இதை ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த ஆஃப்டர் வியூ initல நம்மளால வந்து அந்த காம்பனண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த லைன் ஆஃப் கோட ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளால வந்து அந்த எலமெண்ட்டை கெட் பண்ண முடியும், அந்த எலமெண்ட்டோட டேட்டா எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, அந்த பட்டன், ஆக்சுவல் பட்டன் நமக்கு கிடைச்சிச்சா? ஸோ இதே கன்சோலை நான் இங்கே போட்டேன் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஆன் initல போட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஆக்சுவல் எலமெண்ட் வரும். ஆனால் வந்து அந்த ஓவரால் எலமெண்ட்டை டீபக் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கும். இங்கே பாருங்களேன், அது இந்த இது ஆக்சுவல் எலமெண்ட்டே கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த எலமெண்ட்டில் இருக்க டேட்டாஸை எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ அந்த அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ். ஆனால் இங்கே பாருங்க, ஆஃப்டர் வியூ initல போட்டது அந்த ஆக்சுவல் எலமெண்ட் என்னவோ அதை நமக்கு கெட் பண்ணுது. கரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆன் initல போட்டால் எலமெண்ட்டை கெட் பண்ணாது, எலமெண்ட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குல்ல அதை தான் கெட் பண்ணும். பட் ஆஃப்டர் வியூ init எப்போ அந்த காம்பனண்ட் ரன் ஆகி முடியுதோ, அந்த கடைசி எலமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த எலமெண்ட் எப்போ கடைசியா ரெண்டர் ஆகுதோ அப்போ இந்த ஆஃப்டர் வியூ init வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ நம்ம அந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த எலமெண்ட், ஆக்சுவல் எலமெண்ட் என்னவோ அது நமக்கு கெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் வியூ initன்றது ஒன்றும் இல்லை, காம்பனண்ட்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆஃப்டர் வியூ init ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஓகே, இது வந்து ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. ஆங்குலரில் இன்னொரு வழி இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு நேம் வைக்கலாம், ஹேஷ்டேக் போட்டு. நான் இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டு அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம், இது என்ன, ஒரு பட்டன் தானே. ஸோ ஸ்டூடெண்ட் பட்டன், இந்த மாதிரி சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன் ஹேஷ்டேக் போட்டு. இது வந்து ஒரு நேம், அவ்வளோதான். ஸோ இந்த நேமை நான் என்னோட டிஎஸ் ஃபைலில் கால் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம இன்புட் இன்புட்னு போட்டு ஆக்சஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி
ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு அட் வியூ சைல்டு அப்படிங்கிற இந்த மாடியூலை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஜஸ்ட் அதோட அந்த நேம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் நேம் பட்டனா, பட்டன். ஸோ இது வந்து எனி டைப். ஸோ நான் வந்து இதுக்கு நான் டைப் வந்து இங்கே கொடுக்க போகிறேன், எலமெண்ட் ரெஃப். இது வந்து ஒரு HTML இன்புட் எலமெண்ட் தானே. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு HTML எலமெண்ட், இந்த வேரியபிளோட டைப்பு அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேறு இது இல்லை. HTML எலமெண்ட், HTML எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு HTML எலமெண்ட். ஸோ இங்கே இந்த வியூ சைல்டு வந்து இங்கே ரிப்போர்ட் ஆகிடுச்சா? ஃபைன். ஸோ வியூ சைல்டு போட்டாச்சு, எலமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்துடுச்சு. வியூ சைல்டு இந்த ஸ்டூடெண்ட் நேம் பட்டன். இதை வந்து அந்த இதோட இது வந்து ஈக்குவலாக இருக்கா? நான் என்ன பண்ணுறேன் வந்து அந்த ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ அதனால தான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் வந்து அடுத்து ரெஃபரன்ஸ் காட்டுறேன். இன்புட் வச்சு ஒரு யூசேஜ் இருக்கு சொல்றேன். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட்டை ஜஸ்ட் கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வியூ சைல்டு போட்டுட்டு அந்த நேம் ஹேஷ்டேக் வச்சு நேம் கொடுக்கல, அந்த நேம் அதை நம்ம இங்கே கால் பண்ணணும். அடுத்தது இது வந்து ஆஸ் யூஷுவல் வேரியபிள் நேம். இது வந்து அதோட டைப். ஸோ இது வந்து ஒரு HTML எலமெண்ட் அப்படின்றதுக்காக இது HTML எலமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேரியபிளை நான் இங்கே வந்து ஆஃப்டர் வியூ யூனிட்ல என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை ஆக்சஸ் பண்ணுறது மூலிமா அந்த எலமெண்ட்டோட அந்த எலமெண்ட்டை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டன், அதோட நேட்டிவ் எலமெண்ட் என்ன, அந்த பட்டன் என்ன, அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ், இது எல்லாமே நல்லா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டனை வச்சு தானே நம்ம இப்போ ஏதாவது ஸ்டைல் மாற்றலாம்ல, கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு this dot student name dot native element dot style
டாட். இப்போ இது என்ன பண்ணலாம்? பார்டர் கலரு ஓகே, பேக்ரவுண்ட் கலர் சும்மா சேஞ்ச் பண்ணும். பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு, ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் தெரியணுன்றதுக்காக ப்ளூ அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ சேஞ்ச் நேம்க்கு தானே நம்ம வைக்கிறோம். இங்கே ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், இது சேஞ்ச் ஆகுது, ஆனால் அதை மறுபடியும் மாற்றி விட்டுருது. ஸோ ஆக்சுவலி அது அந்த ஒரு கலர் அப்ளை ஆகுது, பட் அது மறுபடியும் மாற்றி விட்டுருது. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இன்னொன்று இருக்கு, டிடெக்ட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி. பட் எனிவே நான் இதை வந்து இன்புட்டை வச்சு பார்க்கலாம். இன்புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது சேஞ்ச் ஆகுது, ஆனால் வந்து அது சடனாக மறுபடியும் அந்த சேஞ்சஸ் நடந்து டிடெக்ட் ஆகுதுல்ல, அதனால அது வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே மாற்றி விட்டுருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டைலுக்கு பதிலாக சேம் டாட் ஃபோக்கஸ், இது வந்து இன்புட் தானே. ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த இன்புட்டை. ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்புட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி அது ஃபோக்கஸ் ஆகாததை நான் அதில் காட்டுறேன், பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இங்கே இன்புட் இருக்குது, இது வந்து ஃபோக்கஸ் ஆகலை. ஃபோக்கஸ்னால் இந்த மாதிரி இருக்குது கரெக்டாக. ஸோ இது வந்து அன்ஃபோக்கஸில் தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது இனிஷியலி. நான் இப்போ பேஜை லோட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த இன்புட் அன்ஃபோக்கஸ்டாக இருக்குது. இப்போ இந்த லைன் ஆஃப் கோடை நான் இந்த மாதிரி என்ஜி ஆஃப்டர் யூனிட்ல ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அந்த அந்த இன்புட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது ஃபோக்கஸ் ஆகுது, அது போயிடுது. விஷயம்லாம் இங்கே இருக்கிறதுனால இன்னும் இதாகுது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்குதுல்ல. ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஓகே, வந்து சேஞ்ச் டிடெக்டர் போயிட்டு டிடெக்ட் சேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் டிடெக்டர் சேஞ்ச் டிடெக்டர் dot cdr dot deduct changes. ஆகுது, ஃபோக்கஸ் ஆகுது, ஃபோக்கஸ் ஆகுது, டிடெக்ட் சேஞ்சஸும் போட்டாச்சு. ஸோ இந்த டிடெக்ட் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா சிம்பிள். நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம்னா அது வந்து HTML-க்கு டிடெக்ட் ஆகணும். அதுக்காக இந்த டிடெக்ட் சேஞ்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஸ்டில் வந்து அது இன்னும் டிடெக்ட் ஆகலை. சம்வாட் அது ஏதோ ஒன்று பிளாக் பண்ணுது. நம்ம அதை இப்போ டீபக் பண்ணலாம். ஸோ இதனால் அது வந்து இது போட்டு இருக்கு, அது வந்து கால் பண்ணுறோம். ஓகே, சைல்டு போட்டு போட்டு சிஸ்டம் இது இன்புட்டாக மாற்றோமா HTML இன்புட் இன்புட் ரைட் பண்ணி
Children potential. வந்து சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணலாம், டேரக்டா இங்கே ஆட் பண்ணுவோமா, டெம்ப்ளேட்லேயே டேரக்டாக போடுவோம். ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணது ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேரக்டாக ஆட் பண்ணுறேன். ஓகே, வந்து டெம்ப்ளேட் யூஆர்எலுக்கு பதிலாக டெம்ப்ளேட்டாக டேரக்டாக போடுவோம். ஓ, வேறு எடுத்தாச்சு. சம்வாட் ஏதோ இதாகுது. பட் எனிவே இங்கே உங்களுக்கு பார்த்தா அது தெரியுதுல, அந்த வந்து எல்லா காம்பனண்ட்டும் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், ஃபோக்கஸ் ஆயிடுச்சுல ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த பிஹைண்ட் த சீன் அது ஒரு ஒரு இது லாக் பண்ணிட்டு இருந்துச்சு, அந்த ஒரு எரர் அடிச்சிட்டு இருந்துச்சுல. ஸோ அதுதான் லாக் பண்ணுது. நான் வந்து இந்த இதை HTML கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ப்ராப்ளம் இல்லை. யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டா போதும், வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஈவன் நம்மளால ஸ்டைல் கூட மாற்றிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்டில் எரர் வந்ததுனால தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இதே மாதிரி இப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே இந்த டிடக்ட் சேஞ்சஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, கரெக்டாக இதை மட்டுமே போட முடியும். இதெல்லாம் ஜஸ்ட் வே ஆஃப் அதை டிடக்ட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணேன், அந்த டைம் அவுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் நமக்கு ப்ராப்ளமே வந்து பேக்ரவுண்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆகிறதுக்காக. ஸோ அந்த டிடக்ட் சேஞ்சஸ், இந்த டைம் அவுட், அதெல்லாம் வந்து ஜஸ்ட் மேக் ஷூர் த எலமெண்ட் வில் பி ரெண்டர், அவ்வளோதான். நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த இது எல்லாமே. மற்றபடி அதோட யூசேஜ்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ வேணும்னா நம்ம இதை வந்து கால் பண்ணி ஸ்டைல் கூட மாற்றிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் டாட் எலமெண்ட் பட்டன்
element dot style dot background color. இப்போ போனா இங்க பாருங்க ப்ளூ கலர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். பட் நம்ம முன்ன பண்ண மிஸ்டேக் வந்து ஜஸ்ட் சம்திங் அந்த ஒரு இல்லாத ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அது வந்து அதனால அதை லாக் பண்ணிடுச்சு. அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகல. பட் எனிவே, ஸோ ஒரு எலமெண்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி ஏதாவது வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி இப்போ ஸ்டைல்லாம் மாற்றணும், இல்லை வந்து யூசர் உள்ள வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த எலமெண்ட்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும் யூசரை டைப் பண்ணுறதுக்கு அப்படின்றது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அப்போ இந்த ஆஃப்டர் வியூ நீட் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் லைஃப் சைக்கிள் ஹூக் வந்து என்னன்னா ஆன் டெஸ்ட்ராய். ஸோ அந்த டெஸ்ட்ராய்ன்ற வேர்ட்லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும். இந்த காம்பனண்ட் டெஸ்ட்ராய் ஆகும்போது, அதாவது டெர்மினேட் ஆகும்போது, விச் மீன்ஸ் நம்ம மெனுவை மாற்றுவோம்ல, ஹோம்லேருந்து அபவுட்டு இல்லைனா வந்து கான்டாக்ட், இந்த மாதிரி மெனு மாற்றும் போது அந்த காம்பனண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் காம்பனண்ட், கரெக்டுங்களா? அப்போ அந்த காம்பனண்ட் டெர்மினேட் ஆகும்போது என்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த ஆன் டெஸ்ட்ராயில நம்மளால வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட சப்ஸ்கிரைபு அன்சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணணும்னு பார்த்துருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறக்கூடாது, அதை வந்து நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா அந்த டேட்டா வந்து லீக் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன் டெஸ்ட்ராயில நம்மளால பண்ணிக்க முடியும். அன்சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை வேற ஏதாவது அந்த காம்பனண்ட் டெஸ்ட்ராய் ஆகும்போது, டெர்மினேட் ஆகும்போது நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோன்னா ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்கை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சிமிலர் இதே மாதிரி தான் நம்ம அதை கால் பண்ணணும். சேம் நம்ம மேலே இம்போர்ட் பண்ணிட்டு இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிட்டு நம்மளோட கோடு எல்லா கோடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டில் அந்த ஆன் டெஸ்ட்ராயை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள நமக்கு என்ன லாஜிக் வேணுமோ அந்த லாஜிக்கை நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஒரு காம்பனன்ட் டெஸ்ட்ராய் ஆகும்போது, இப்போ இன்னிட் அப்படிங்கிறது இனிஷியலைஸ் ஆகும்போது, டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது ஃபுல்லாக டெர்மினேட் ஆகும்போது. ஓகேங்களா. ஸோ ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக்குக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 லைஃப் சைக்கிள் ஹூக் இருக்கு. பட் இந்த நம்ம இப்போ பார்த்த 4 விஷயங்கள் இன்க்ளூடிங் கன்ஸ்ட்ரக்டர் 5 விஷயம். கன்ஸ்ட்ரக்டர், ng on init, ng on changes, அதுக்கப்புறம் வந்து இந்த ng ஆஃப்டர் வியூ init, அதுக்கப்புறம் ng on destroy. இந்த 5 லைஃப் சைக்கிள் ஹூக்கும் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ். இதை நீங்கள் ப்ராஜெக்ட்லையும் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. மீதி இருக்க லைஃப் சைக்கிள் ஹூக் இன்னும் ஒரு 5 இருக்கு ஆக்சுவலி. அதை வந்து நம்ம மேபி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அது எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. பட் அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு யூசேஜ் வந்து இருக்காது. பட் இப்போ இன்னைக்கு பார்த்த அந்த 5 லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ், நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. நான் மேபி ஃபைனலாக ஒரே ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன் எல்லா லைஃப் சைக்கிள் ஹூக்குக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், நம்மளோட காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி காம்பனண்ட் கிரியேட் ஆன அடுத்த செகண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட காம்பனண்ட்டுக்கு அந்த ஒரு காம்பனண்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஹூக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன் init. ஸோ இது என்னன்னா, நம்மளோட காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது, ரெண்டர் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆன் init அப்படிங்கிற இந்த காம்பனண்ட் நமக்கு ட்ரிகர் ஆகும். சாரி, நாட் காம்பனண்ட், அந்த ஹூக், அந்த லைஃப் சைக்கிள் ஹூக் அது வந்து ரன் ஆகும். ஸோ நம்மளோட HTML எலமெண்ட்டுக்கு ஏதாவது டேட்டா இனிஷியலாகவே தேவைப்படுது, எலமெண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு ஏதாவது டேட்டா தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான டேட்டாஸை கெட் பண்ணுறதுக்கு இல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆன் init அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஆன் சேஞ்சஸ். ஸோ பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷனில்
நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா, இல்லைன்னா வந்து ஒரு டேட்டா ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாத்த ட்ரை பண்றோம். சம்திங் நம்ம அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம். நம்மளோட HTML-ல. ஓகேங்களா? ஃபங்ஷன்ல கிடையாது, TS-ல கிடையாது. HTML-ல ஏதாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா, அப்போ அந்த சேஞ்சஸ டிடெக்ட் பண்றதுக்கு இந்த ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆஃப்டர் வியூ யூனிட். நம்மளோட HTML-ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த எலமெண்ட்ட அக்சஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். சம் ஸ்டைல்ஸ் இல்லைன்னா வந்து அந்த எலமெண்ட்ட அக்சஸ் பண்ணி ஆ, ஏதாவது வந்து ஆக்ஷன் பண்ண ட்ரை பண்றோம். ஈவன் நம்ம வந்து இன்புட்ட ஃபோக்கஸ் பண்ணோம். வேணும்னா ஒரு பட்டன் கிளிக் கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்ம் சப்மிட் அத கூட ஆட்டோமேட் பண்ண முடியும். இந்த ஆஃப்டர் வியூ யூனிட்ட யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு எலமெண்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலமெண்ட்ட அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, அப்போ ஆஃப்டர் வியூ யூனிட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபைனலி ஆன் டெஸ்ட்ராய். ஸோ நம்மளோட காம்போனன்ட் எப்போ டெர்மினேட் ஆகுதோ, அப்போ அந்த ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக் ட்ரிகர் ஆகும். ஸோ அதில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏதாவது டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அப்சர்வபிளா யூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்னா, ஆன் டெஸ்ட்ராய் அதாவது நம்மளோட காம்போனன்ட்டை சேஞ்ச் பண்ணும்போதோ, இல்ல டெர்மினேட் பண்ணும்போதோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அது இருந்தா நமக்கு டேட்டா லீக்கேஜ் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம அத அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்கு இந்த ஆன் டெஸ்ட்ராய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரேண்டமா ஒரு இடத்துல அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பதிலா, காம்போனன்ட் டெர்மினேட் ஆகும்போது அன்சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப பெட்டர். ஸோ அதனால ஆன் டெஸ்ட்ராய் லைஃப் சைக்கிள் ஹூக் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 லைஃப் சைக்கிள் ஹூக் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருந்தோம். ஸோ இத நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ புரியலன்னா இன்னொரு டைம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.